வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது ஃபியர் த நைட் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நைட் நடக்கக்கூடிய திடுக்கிடும் சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல மேகி கியூ தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆஃபீஸரா இருப்பாங்க. பிரசன்ட்ல வந்து டீச்சரா தன்னோட அக்காவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒத்து போகவே போகாது எந்த ஒரு விஷயத்திலுமே. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் நடத்தக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அந்த பார்ட்டி வந்து ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும். அந்த டைம்ல எதிர்பாராத ஒரு குரூப் ஆஃப் கேங் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஊடுருவதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த வீட்டை அட்டாக்கும் பண்ணுவாங்க. அந்த கேங் கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த கேங் எதுக்காக உள்ள ஊடுருவ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய பேரை வந்து போட்டு தள்ளுறது அப்படின்றது இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த ஆரோஸ் வச்சு அடிக்கிற அந்த அட்டாக் அப்படின்றது உண்மையிலே மிரட்டி விட்டுருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்தில் அந்த கேங் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே நேரத்தில் லீட் கேரக்டரான மேகி கியூவோட அந்த கேரக்டர் டெப்த் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா இதுல இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டான ஆளா காட்டியிருப்பாங்க. போக போக அந்த சிச்சுவேஷன் வரும்போது பயங்கர வைலண்டா மாறக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அவங்களோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ராவா நிறைய சீக்வன்சஸ் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட், அதை இன்னுமே சிம்பிளா ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷன்ல கொடுத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஆனா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சிம்பிளா கொடுத்தது ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஆங்காங்கே ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்பவே பிளெயினா இருந்த மாதிரியான ஒரு த்ரில்லராக தான் இந்த படம் இருந்துச்சு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றது மிஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கேங் உள்ள ஊடுருவாங்கல்ல, அதுக்கான அந்த காரணம் அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. ஒரு மாதிரி குழப்பமான ஒரு காரணமா சொல்லியிருப்பாங்க. இன்னும் அதை கொஞ்சம் பெட்டரா ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல ரொம்ப லெங்க்தியான சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்ல காட்டிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு காட்டுறாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வைலன்ஸ்னால ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் ஒரு ஒன் டைம் ஓடிடி வாட்ச். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.